வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆசிரியர்களுக்கான ஒரு பணி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நிரந்தரமான பணி வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 47,013 பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தற்காலிக பணிகள வந்து பணியாற்றுறவங்க வந்து பார்த்தோன்னா, இப்ப வந்து பெர்மனன்ட் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு வந்து தற்காலிக பணியும் குடுக்குறாங்க. இது என்ன இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். இந்த அறிவிப்பு வந்து எப்ப வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 27/1/2025 வந்து வெளியாயிருக்கு. இது வந்து நேத்து தான் வெளியாயிருச்சு. இந்த அரசாணைல வந்து என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீசர் வந்து 9 போஸ்டிங் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. லா ஆஃபீசருக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் 77 பேர் இருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் சிஇஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்க. அதே மாரி போஸ்டிங் வந்து நெறைய போயிட்டே இருக்காங்க. பாருங்க பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28,030 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போஸ்டிங் இருக்குது. இந்த மாரி நெறைய போஸ்டிங் வந்து சொல்லிட்டே போலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 52,576 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட் 11 1, போஸ்ட் 11 2ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 52,578 பேருக்கு வந்து போஸ்டிங் இருக்குது. இதுல வந்து அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க? அரசாணையில அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த அரசாணையில வந்து பள்ளி கல்வி தற்காலிக பணியிடங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீடிப்பு ஆணை பெற்று வரும் தற்காலிக பணியிடங்கள் தொடர்பான அவசியத்தை ஆராய குழு அமைக்கப்பட்டது. பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத 47,013 பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாகவும், 45 பணியிடங்களுக்கு 31/12/2028 வரை தொடர் நீடிப்பு வழங்க ஆணை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்து வெளியா இருக்கு. இதுல வந்து அரசாணை வந்து இது என்ன குடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேலே முதலாவது படிக்கப்பட்ட அரசாணையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீடிப்பு வழங்கப்படும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத தற்காலிக பணிகளில் தொடர்ந்து நீடிப்புதன் அவசியம் குறித்து ஆராய குழு அமைத்தது. ஆல்ரெடி வந்து குழு வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த குழு வந்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2வதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசு ஆணையின்படி பள்ளி கல்வித்துறையின் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிகமா பள்ளி பணியிடங்கள் தொடர்பாக அவசியம் குறித்து ஆராய பள்ளி கல்வி முதன்மை செயலாளர் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. மேலும் 2வதாக படிக்கப்பட்ட கடிதத்தின் அமைக்கப்பட்ட குழுவின் 9/2/2024 அன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தின் பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் தற்காலிக பணிகள் சார்ந்து பின்வருமாறு. இந்த லிஸ்ட் வந்து அவன் வந்து 2024ல போட்ட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இப்ப வந்து அரசாணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் லிஸ்ட். இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து இப்ப வந்து எதுக்கு வந்து நிரந்தர பணி அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறாங்க. வரிசை எண் 1 முதல் 41 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத 47,013 எண்ணிக்கையிலான மொத்தம் தற்காலிக பணி நிரந்தர பணியிடமாக மாற்றலாம். அடுத்து 2வது என்னன்னா, வரிசை எண் 42 முதல் வரிசை எண் 53 வரை இடம்பெற்றுள்ள அப்ப ஆசிரியர் மற்றும் பல்வேறு ஆசிரியர் இல்லாத மொத்தம் 5,418 எண்ணிக்கையிலான தற்காலிக பணி இது வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிக பணி தொடரலாம். இப்பணி இருப்பவர்கள் ஓய்வு பெறும்போது இந்த பணி வந்து சரண்டர் செய்ய வேண்டும். சரண்டர் செஞ்சுட்டா அடுத்த ஆளுக்கு வந்து அந்த பணி வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிசை எண் 54 முதல் வரிசை எண் 55 வரை இடம்பெற்றுள்ள ஆசிரியர் இல்லாத மொத்தம் 145 பணிகளுக்கான தற்காலிக பணி தொடரலாம். இப்படி இருப்பவர்களுக்கு மேலும் 5 வருஷம் வந்து நீடிப்பு வந்து குடுக்கலாம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. வரிசை எண் 56 மற்றும் 57ல் குறிப்பிட்டுள்ள 2 முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் ஆண், பெண் 2 வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மேலும் 3வதாக படிக்கப்பட்ட பள்ளி கல்வி இயக்குனர் கடிதத்தின் 9/2/2024 அன்று கல்வித்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் மூலமா தான் இது வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இந்த அரசாணையில வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து முழுக்க போட்டிருக்காங்க. இது நீங்க வந்து இப்போ ஒரு 3 நிமிஷம் வந்து நீங்க படிச்சு பாருங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். இது பள்ளி கல்வித்துறையில வந்து 27/1/2025 சைன் அவங்களும் அன்னைக்கே போட்டிருக்காங்க. நிரந்தரமாக நிரப்பப்படும் பணியின் வந்து விவரம் வந்து போட்டிருக்காங்க. எந்த அரசாணை கீழ வந்து இது வந்து நிரப்பப்படுறாங்க, எந்த பணி அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. முதன்மை கல்வி அலுவலர், மெட்ரிக் பள்ளி அலுவலர், சட்ட அலுவலர் இங்கொண்டு போட்டிருக்காங்க. அதுமாரி பள்ளியின் மேலே தலைமை ஆசிரியர் இந்த மாரி எல்லா டீட்டெயிலும் வந்து போட்டிருக்காங்க. நீங்க வந்து ஒரு முறை 2 முறை வந்து படிச்சு பாருங்க. இது வந்து முழுக்க வந்து ஆசிரியர்களுக்கான விஷயம் தான் சொல்ல வரணும். இதுல வந்து பள்ளி கல்வித்துறையில வந்து வெளியிடுறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கம்ப்யூட்டர் இது வந்து பார்த்தோன்னா 1880 பேர் வந்து பார்த்தோன்னா, இதில வந்து இது வாய்ப்பா இருக்கு. இதில வந்து ஆல்ரெடி பணி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, பெர்மனன்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லணும். இதில வந்து நெறைய பேர் வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து சேலரி டீட்டெயில் வந்து பார்க்கலாம்.
சேலரி டீட்டெயிலை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து மினிமம் வந்து 25லேருந்து 30க்கு மேல தான் சேலரியே இருக்குது. சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 59,300லேருந்து 2,17,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹையஸ்ட் சேலரி. அப்படியே போக 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 வந்து லோ ஆகும். ஆனால் மினிமம் சேலரி வந்து 36,400லேருந்து 20,000லேருந்து இருக்குது. மியூசிக் டீச்சர், டிராயிங் டீச்சர் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து சேலரி 20,000லேருந்து சேலரி இருக்குது. ஹையஸ்ட் வந்து 75,900 வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அது அந்த அளவுக்கு போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 55 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கும் ஒரு இது இருக்குது. ரெக்கார்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ பண்ணி போடுறோம். கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தற்காலிக ஆசிரியர் பணியில் வந்து பார்த்தோன்னா பள்ளியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.